அவன் அந்த காலத்துக்கு 3000 ரூபா சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரன். ட்ரெயின் ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ. எங்கே இருந்தாலும் அவனுக்கு அந்த சில்லறை வாங்கின சில்லறையும் ஒரு வியாபாரம் பண்ணுவான். சில்லறை கொடுக்குறதுல அது ஒரு 10% கமிஷன் வேறு அவனுக்கு. தெரிஞ்ச அந்த தகவல்கள், அந்த காலத்து தகவலை வச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு. அதனால் பிச்சைக்காரன்ற விஷயன்றது மட்டமாலாம் நான் சொல்ல. அவங்க வருமானம் என்னான்னு தெரியும், அவங்க பின்னாடி என்னான்னு தெரியும், அவங்களுடைய டீப் ரூட் வேறு. அது நம்மளை விட மேலே கொஞ்சம் காசு வச்சுக்கிற ஜனங்க தான் அது. தொழில் என்னமோ பிச்சை, தோற்றம் என்னமோ அது ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு நான் இதெல்லாம் இவ்வளோ விவரித்து சொல்கிறேன்னா, கை கொடுக்குறாங்கனாலே அங்கேயே அப்போஸ்தலர்கள் எங்கேயோ போயிட்டாங்கன்னு அர்த்தம். நம்மக்கிட்டே கை கொடுக்க மாட்டான், கொரோனா வருதுன்னுவான். நடக்குது இல்லையா? பிச்சைக்காரர்கிட்ட போய் கை கொடுப்பானா? அதுதான் என் அப்போஸ்தலர். வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் சமத்துவம் இருக்குது, உன்னிடத்தில் விசுவாசம் இருக்குது. அவன் முகத்தை ஊற்று பார்க்குறாங்க. இப்போ நம்ம மூஞ்ச பார்க்குறதே கஷ்டமாக